ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 11। अब संपन्न व कर्मातीत बनने की धुन लगाओ। आज का विषय है कर्मों के बंधन से न्यारे। अव्यक्त इशारे। ओम कर्मातीत बनने शांति। के लिए चेक करो कहाँ तक ஓம் कर्मों சாந்தி. के बंधन से न्यारे बन இப்பொழுது गए முழுமை हैं। மற்றும் लौकिक और கர்மாத்தீதாகுவதற்கான अलौकिक ஆழ்ந்த அக்கறையுடன் कर्म और செயல்படுங்கள். संबंध இன்றைய தலைப்பு दोनों में உங்கள் स्वार्थ செயல்களின் भाव எந்த से ஒரு मुक्त कहाँ பந்தனத்திலிருந்தும் तक बनेंगे। பற்றற்றவராக இருப்பது. जब இஷாரா, कर्मों के கர்மாத்தீத் हिसाब किताब ஆகுவதற்கு व உங்கள் किसी செயல்களின் ஒவ்வொரு व्यर्थ பந்தனத்திலிருந்தும் स्वभाव நீங்கள் संस्कार के எந்த वश அளவிற்கு होने பற்றற்றவராக से मुक्त ஆகியுள்ளீர்கள் என बनेंगे। சோதியுங்கள். तब நீங்கள் कर्मातीत உங்களின் स्थिति को லௌகீகம் प्राप्त அலௌகீகம் कर செயல்கள் सकेंगे। மற்றும் உறவுமுறைகளை कोई भी பொறுத்தவரையில் सेवा எந்த அளவிற்கு संगठन சுயநல நோக்கத்திலிருந்து प्रकृति की விடுபட்டிருக்கின்றீர்கள். परिस्थिति நீங்கள் கர்ம स्वस्थिति व கணக்குகளின் सृष्ट எந்த ஓர் स्थिति को ஆதிக்கத்தில் टकरा இருந்தும் देकर எந்த ஒரு வீணான इस बंधन சுபாவம் से भी அல்லது मुक्त रहना ही சமஸ்காரத்தின் कर्मातीत ஆதிக்கத்திலிருந்தும் स्थिति की விடுபடும் பொழுது समीपता है। உங்களால் கர்மாதி अभी हम ஸ்திதியை थोड़ी அடைய गहराई से முடியும். सुनेंगे। எவ்வகையான சேவையும் ஒன்று கூடலும் பாதகமான சூழ்நிலையும் உங்கள் ஆதியும் மேன்மையுமான ஸ்திதியிலிருந்து உங்களை தளம்பலடைய செய்யக்கூடாது. இந்த பந்தனத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டிருப்பதே கர்மாதீத் ஸ்திதியை நெருங்கி வருவதாகும். இப்பொழுது நாம் மோகினி தேதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। कर्मातीत बनना बहुत आवश्यक है। जैसे जैसे हम लोग अपने रूहानी जीवन நாம் जिस्मानी கர்மாதீத் जीवन அடைவது மிக மிக आगे बढ़ते அவசியமான हैं, ஒன்றாகும். उतना ही நாம் हमको अटेंशन நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் हमारी முன்னோக்கி स्थिति போகும்பொழுது जो நாம் होनी இதில் चाहिए கவனத்தை कर्मातीत வைக்க बनने வேண்டும். तो நம்முடைய कर्मातीत बनने ஸ்திதி के लिए हमें கர்மாத்தீதாக இருக்க வேண்டும். भिन्न भिन्न प्रकार की युक्ति கர்மாத்தீத் बताई ஆக है। வேண்டும் என்றால் तो आज है कि பாபா कर्म நமக்கு बंधन से வெவ்வேறு வழிமுறைகளை காட்டுகின்றார். कई कई ऐसे कर्म हैं जो संस्कार वशम करते हैं। உங்களுடைய கர்ம कोई प्रारब्ध பந்தனத்திலிருந்து है, நீங்கள் कोई விடுபட்டு இருங்கள் स्वभाव என்று है, பாபா சொல்றார். कोई சில संकल्प காரியங்களை है। நாம் சில जो சமஸ்காரங்களின் அடிப்படையில் संस्कार बने செய்கின்றோம். हुए हैं वो पिछले நம்ம கிட்ட कर्मों के சில हैं। சமஸ்காரம் அப்படிங்கிறது இருக்கு. जो संस्कार நம்ம बने சில हुए हैं சமஸ்காரங்கள் पिछले நமக்கு कर्मों பழைய के हैं, பிறவியிலிருந்து வந்திருக்கு. तो वो संस्कार சமஸ்காரம் बस பழைய अगर हम कुछ भी பிறவியிலிருந்தே करते हैं ना, வளர்ந்து விட்டது. அந்த तो हमें संस्कार சமஸ்காரத்தினால் वश நாம் होकर செய்கின்றோம் ஒரு காரியத்தை थोड़ा என்றால் टेंशन लेकर के நாம் அந்த चाहे वो சமஸ்காரினுடைய आपके व्यवहार है, பாதிப்பிலிருந்து நாம் அந்த चाहे செயலை कोई செய்ய भी வேண்டாம். वैसा நாம் स्वभाव है, கவனம் கொடுக்க வேண்டும். तो कहीं மற்றவரோடு संकल्प தொடர்பில் भी வருவதாக இருக்கலாம் அல்லது वो உங்களுடைய कर्म बंधन இயல்பாக है, இருக்கலாம். वो कर्म बंधन है। ஏனென்றால் कई வரக்கூடிய पूछते हैं कि எண்ணங்கள் कर्म बंधन क्या है, சமஸ்காரங்களினால் कर्म வரும். का அது बंधन கர்ம क्या है। பந்தனமாக இருக்கும். சில பேர் तो कर्म का बंधन கேக்குறாங்க, क्या है, கர்ம பந்தனம் संस्कार। அப்படின்னா என்ன? क्योंकि சோ हर कर्म கர்ம जो हमने பந்தனம் पीछे किया है அப்படின்னாக்காலே அது என்னன்னா ஒரு சுபாவத்தின் उन सब அடிப்படையில நாம कर्मों के செய்றோம். संस्कार ஏன்னா बनते हैं। முந்தி நாம என்ன எப்படி ஒரு காரியத்தை तो செய்தோம் कैसे हम அது எல்லாமே उन संस्कारों के बस में காரியத்தினுடைய हैं, பந்தனமாக उसका अटेंशन ஆகிவிடுகிறது. में है। நாம் அதனுடைய तो பாதிப்பில் हर कर्म இல்லாமல் எப்படி करने से இருக்க पहले முடியும்? நாம் कर्म கவனத்தை का கொடுக்க बीज है வேண்டும். संकल्प। எந்த ஒரு காரியத்தை तो अगर செய்வதற்கு हमारी முன்பும் अटेंशन அந்த संकल्प என்ன में रहे, காரியத்தினுடைய கர்மத்தினுடைய விதை सोचते रह चले எண்ணம். அப்போ बिना என்னுடைய எண்ணத்தின் सोचते மீது हुए எனக்கு संस्कार கவனம் बस हो இருக்கிறது गए। என்றால் திரும்பவும் நான் அப்படி சிந்திச்சுட்டேன்னா तो अगर हम என்னுடைய संकल्पों पर ध्यान எண்ணம் दे के பழைய சுபாவத்தின் जो அடிப்படையில बाबा कहता है இருக்கு. शुभ அப்போ चिंतक रहो, நம்முடைய शुभ எண்ணத்திற்கு நாம் संकल्प हो, கவனத்தை கொடுக்க வேண்டும். सदा हरे के அப்போ प्रति பாபா शुभ சொல்றார், भावना शुभ மேன்மையான कामनाओं எண்ணங்களை வச்சிருங்க, நல்ல ஆசிகளை வச்சிருங்க, தூய உணர்வுகளை கொண்டிருங்கன்னு பாபா तो சொல்றார். ये संकल्पों के हाँ संस्कार से संकल्प आए, संकल्प आते हैं फिर वाणी चलती है। बहुत बातें हम बोल देते हैं, So,
किसी के भी ஒரு प्रति எண்ணம் होते ஒரு हैं। சமஸ்காரத்தின் அடிப்படையில வருது. அப்ப நம்ம என்ன और பண்றோம்? तीसरा फिर அதை है कर्म। பேசுறோம் இல்லைங்களா? मनसा மூன்றாவது वाचा और कर्मणा। तो बाबा कह रहे हैं மூன்றாவது செயலாக कर्मातीत बनने இருக்கின்றது. के लिए முதல்ல खुद மனம், चेक करो। எண்ணம், சொல், செயல். அப்போ பாபா சொல்றார், कर्मातीत நீங்க बनने के வந்து लिए चेक கர்மாத்தீத் करो ஆகணும் कहाँ அப்படின்னா तक कर्मों के நீங்க बंधन சோதனை பண்ணுங்க. से हम எந்த मुक्त हैं। அளவிற்கு நீங்க எந்த ஒரு பந்தனம் உங்களுடைய इससे बार காரியத்திற்கு बार பந்தனமாக இருக்கிற விஷயங்கள்ல இருந்து எந்த அளவு अनादिगुण விடுபட்டு ज्ञानी இருக்கிறீங்க. गुण அதனால தான் நாம் மீண்டும் उन மீண்டும் गुणों को इमर्ज நம்முடைய करो। அனாதியான குணங்களை நாம் मैं सिर्फ आत्मा नहीं हूँ, मैं வெளிக்கொண்டு शांति வர स्वभाव வேண்டும். हूँ, உங்களுடைய ஆதியான मैं சமஸ்காரம் प्रेम என்ன? स्वरूप நான் வந்து आत्मा ஓர் हूँ, அமைதியான ஆத்மா, நான் ஓர் मैं அன்பான आनंद स्वरूप ஆத்மா, आत्मा हूँ, ज्ञान स्वरूप आत्मा हूँ। நான் ஒரு ஆனந்தமான ஆத்மா, तो நான் मैं ஞானம் आत्मा நிறைந்த हूँ, ஆத்மா, परंतु अपने நான் ஓர் आदि ஆத்மா. या कोई भी दैवी गुण को इमर्ज करे। तो ஆனால் इसी என்னுடைய ज्योति रूप में அனாதியான स्थित रहने के ரூபத்தில் लिए இருக்கின்றேன். चेक உங்களுடைய करो தெய்வ कहाँ ரூபத்தை तक நினைவு कर्मों செய்யுங்கள். के பாபா बंधन से சொல்றார், நீங்க வந்து हमारे கர்மாத்தீத் ஆகணும் அப்படின்னா எந்த அளவிற்கு நீங்கள் எந்த ஒரு लौकिक और பந்தனத்திலிருந்தும் अलौकिक कर्म விடுபட்டவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சோதனை பண்ணுங்க. எந்த அளவிற்கு लौकिक और நீங்கள் अलौकिक कर्म சுயநல நோக்கம் संबंध இல்லாமல் இருக்கிறீங்க. इन दोनों உங்களுடைய में லௌகீக அலௌகீக செயல்கள் स्वयं மற்றும் உறவு முறைகள் இந்த நான்கிலையும் எந்த அளவு जब சுயநலம் बाबा कहते அற்றவர்களாக हैं இருக்கிறீங்க அப்படின்னு कि சோதனை स्वयं பண்ணுங்க. स्वयं स्वार्थ भाव संबंध दोनों से स्वार्थ भाव से मुक्त कहाँ तक बने हैं। ये नहीं कि अपने हित का नहीं सोचना है, उसको स्वार्थ नहीं நீங்க कहते, உங்களை பத்தி சிந்திக்காம लेकिन இருக்கணும் अपने लिए அப்படிங்கிறது सिर्फ கிடையாது. அது வந்து சுயநலம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா சுயத்தை பற்றி மட்டுமே मैं सुखी சிந்திக்கிறது रहूं, சுயநலம் मैं அப்படின்னு சொல்ல முடியும். कंफर्टेबल रहूं, मैं ये நான் हूं, வந்து சந்தோஷமா तो वो இருக்கணும், अपने நான் लिए வந்து सोचना है। சந்தோ சௌகரியமா இருக்கணும் இப்படின்னு तो தன்னை स्वभाव பற்றிய से எண்ணங்களை மட்டுமே கொண்டிருப்பதுதான் சுயநலம். संबंध बाबा कहते हैं लौकिक और अलौकिक संबंध दोनों में स्वार्थ भाव से मुक्त कहाँ तक बने हैं। So, कई பாபா लोगों को சொல்றாங்க, जरूरत पड़ती है, எந்த सर आप அளவிற்கு बताएं நீங்கள் आगे पीछे कोई संबंध नहीं, तो சுயநல स्वार्थ நோக்கத்துல कहते हैं। இருந்து நீங்க बाबा कहते हैं விடுபட்டு जब இருக்கிறீங்க. कर्मों के हिसाब किताब சில பேர் என்ன சொல்வாங்க, या அவங்களுக்கு किसी भी வேணும்னா மட்டும்தான் உங்ககிட்ட பேசுவாங்க. स्वयं சோ எந்த விதமான किसी ஒரு भी கர்ம व्यर्थ கணக்கினுடைய பாதிப்புல இருந்து நீங்க விடுபட்டு இருக்கிறீங்க. வீணான சுபாவம் அல்லது வீணான சமஸ்காரம் किसी भी व्यर्थ இதிலிருந்து நீங்க எந்த அளவு स्वभाव व விடுபட்டு संस्कार இருக்கிறீங்க. के वश होने से मुक्त அப்பொழுது बने நீங்க हैं। உங்களால் तो सारा கர்மாத்தி व्यर्थ जो है ஸ்திதியை ना அடைய முடியும். कर्मों का हिसाब किताब है। ஏன்னா அங்க வீணானவை इससे थोड़ा இருக்கு ध्यान இல்லையா? दें कि अच्छा मैं किसी के बारे में सोच रही हूँ, क्यों सोचे, वो व्यर्थ हो जाता है, वो हिसाब किताब है। तो मैं अपने சிலரை வந்து संकल्प நம்ம जो பார்க்கிறோம். அப்ப வந்து வீணானவை வந்து संकल्प एक बहुत बड़े சிந்திக்கிறோம் அப்படின்னா खजाने, நம்ம கர்ம கணக்கு எப்படி इस முடிப்போம்? खजाने को मैं व्यर्थ नहीं होने எண்ணம் दूंगी। அப்படிங்கிறது तो மிகப்பெரிய बाबा कह रहे பொக்கிஷம். हैं இந்த कि எண்ணத்தை இந்த संस्कार பொக்கிஷத்தை से நாம் स्वभाव, வீணாக்க கூடாது. அதனால்தான் பாபா சொல்றாங்க, तो व्यर्थ स्वभाव संस्कार के वश होने से मुक्त சமஸ்காரம் बने हैं। அப்புறம் இயல்பு ரெண்டுமே வந்துடும். सब कर्मातीत எந்த स्थिति ஒரு प्राप्त கர்ம करके கணக்கினுடைய எந்த பாதிப்புல இருந்தும் நீங்க விடுபட்டு இருப்பீங்க. तो बाबा ये வீணான कहते हैं இயல்பு ना हल्का மற்றும் पड़ रहा है। வீணான சமஸ்காரம் और जब இதிலிருந்து से நீங்க आते रहने के लिए விடுபட்டீர்கள் व्यर्थ அப்படின்னா நீங்க समझ கர்மாத்தி करें। ஸ்திதியை அடைவீர்கள். பாபா कई बार சொல்றாங்க, मुश्किल நீங்க हमारी லேசா ஆகணும் हमारे அப்படின்னா अंदर நீங்க खत्म हो உள்ளுக்குள்ள जाए। இருந்து வீணானவற்றை முடித்து விட வேண்டும். तो சிலப்ப इसलिए बाबा வந்து कहते हैं நீங்க சிந்திக்கவே வேண்டாம், कोई விஷயங்கள் சரியாதான் போய்கிட்டு संगठन இருக்கும். அதனால்தான் பாபா சொல்றார், प्रकृति எந்த की விதமான परिस्थिति சேவை அல்லது ஒன்று கூடல் அல்லது மோசமான சூழ்நிலை உங்களை ஆடி सेवा அசைப்பதாக இருக்கக்கூடாது. संगठन प्रकृति की परिस्थिति स्वस्थिति व श्रेष्ठ स्थिति को डगमग न करें। எந்த விதமான சேவை कोई भी அல்லது सेवा, வீணான कोई भी சூழ்நிலை संगठन எதுவுமே உங்களுடைய ஆதியான प्रकृति ஸ்திதியிலிருந்து की உங்களை ஆட்டி परिस्थिति அசைப்பதாக இருக்கக்கூடாது. स्वस्थिति व श्रेष्ठ स्थिति को डगमग न करें।
तो बाबा कहते हैं इस बंधन से भी मुक्त रहना कर्मातीत स्थिति இந்த பந்தனத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு இருப்பது என்றால் கர்மாதி ஸ்திதிக்கு நெருங்கி बाबा के வருவதாகும். पास आए हैं तो ज्ञान में बाबा ने लक्ष्य दिया, बाबा का वर्षा है मुक्ति, जीवन मुक्ति। संसार में तो लोग பாபா और நமக்கு बंधनों में फंसते जाते हैं ஆஸ்தியாக முக்தி ஜீவன் முக்தியை और हमें கொடுக்கின்றார். बंधन मुक्त சில बनना பேர் சிக்கிக் கொள்வார்கள், जैसा मैंने बताया எல்லா பற்றுல सारे சிக்கிக் संस्कारों கொள்வார்கள். बस நம்மளது எப்படின்னா संकल्प பந்தனத்திலிருந்து चाहे நாம் विचार விடுபட்டு चाहे இருப்பது நம்முடைய சுபாவம். அப்ப வார்த்தைகள் எண்ணங்கள் அதிகமாக இருக்கலாம், அல்லது நாம் कर्म से பேசும் संस्कार வார்த்தைகள் हो गया है ना। இதெல்லாம் பந்தனமாக ஆகிவிடுகிறது. तो किस तरह கர்ப்பத்தின் से மூலம் हम நாம் பந்தனங்களை உருவாக்குகின்றோம். अटेंशन दें कि हमारा स्वभाव हमारा சோ நாம் संस्कार, எப்படி இதற்கு கவனம் கொடுக்க வேண்டும்? हर एक का देखो स्वभाव अपना है, நம்முடைய हर एक இயல்பு, का पार्ट நம்முடைய अपना है, சமஸ்காரம், हर एक के संस्कार अपने हैं और हमें எல்லாருடைய कोई பாகமும் उनके வேறையா साथ இருக்கு. उलझना नहीं है। நம்முடைய இயல்பு வேறையாக இருக்கு. आमने ஆனா सामने அதுல नहीं खड़े நாம போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. समाते हुए ம். साक्षी होकर देखते हुए अपना पार्ट हमें बजाते जाना है। पर ये बहुत जरूरी நீங்க है ஒரு பற்றற்ற பார்வையாளராக अपनी உங்களுடைய कर्मातीत பாகத்தை स्थिति செய்யுங்க. प्राप्त करें। இது ரொம்ப அவசியமானது. நாம் நம்முடைய कर्मातीत स्थिति கர்மாதி ஸ்திதியை जीवन அடைய मुक्ति வேண்டும். स्थिति भी होगी। तो जिस लक्ष्य से, जिस प्राप्ति के கர்மாதி लिए ஸ்திதி हम என்பது ज्ञानी आए हैं, வாழ்க்கையிலிருந்து हमें सदा விடுபட்ட நிலை, ஜீவன் शांति முக்தி நிலை. बनाते रहना। நாம் ஞானத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இதையெல்லாம் அடைவதற்காக வந்திருக்கிறோம். அதனால நமக்கு அந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். எதுக்காக நாம் இங்கே अभी हम வந்திருக்கிறோம் 2-5 அப்படின்னா मिनट के முக்தி लिए மற்றும் ஜீவன் अभ्यास முக்தியை करेंगे। அடைவதற்காக. இப்பொழுது अब 2 முதல் 5 संकल्पों நிமிடங்கள் को வரை நாம் பயிற்சி செய்வோம். अगर आते भी हैं तो श्रेष्ठ हो, शुभ हो, உங்களுடைய कल्याणकारी எண்ணங்கள் हो, உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அது மேன்மையாக இருக்கட்டும், தூய்மையாக இருக்கட்டும், நன்மை செய்வதாக இருக்கட்டும். ओम शांति। अव्यक्त मुरली रिवीजन 1969 से அவ்யக்த முரளி ரிவிஷன் மீட்டல் ज्ञान के रत्न और 1969 स्नेह முதல் के मोती தியான से ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். ஏப்ரல் 30, 1977. உங்களுடைய இணைந்த சுரூபத்தின் अव्यक्त वाणी விழிப்புணர்வு என்பது तारीख है 30 உங்களுடைய अप्रैल அதி 1977। உயர்ந்த அதிகாரத்தின் हाईएस्ट ஸ்திதிக்கு ऑथोरिटी அடிப்படையாக की உள்ளது. स्थिति का आधार அதனால் कंबाइंड रूप
की स्मृति உண்மையான ஒரு சகவாசியாக किनारा करना இதய अर्थात சிம்மாசனத்தில் तलाक देना। வீற்றிருப்பதற்கு பதிலாக दिल के நீங்கள் सिंहासन पर பொறுப்பை सच्चे साथी के நிறைவேற்றும் वशा ஒரு தற்காலிகமான अवतार के சகவாசத்தை साथ निभाने கொடுப்பவராக இருக்கின்றீர்கள். हद की प्राप्ति நீங்கள் का लोभ देकर धोखा खिलाने ஒரு वाला எல்லைக்கு உட்பட்ட अर्थात பேறுகளை பெறுவதனால் நீங்கள் आर्टिफिशियल सोने का ஏமாற்றப்படுகின்றீர்கள். रण இதுவே अपने ஒரு तरफ आकर्षित कर உம், देता है। तो तख्त नशीं உண்மையான ஒரு सच्चे साथी உண்மையற்ற के बजाय தங்கமான் धोखेबाज கவர்வதாக साथी बना देती கூறப்படுகிறது. है। இவ்வாறு உண்மையான संकल्प में சகவாசியாக आकर्षित होना சிம்மாசனத்தில் अर्थात அமராமல் இருக்கும் तलाक பொழுது देना, நீங்கள் ஒரு वास्तव में ஏமாற்றும் बार बार சகவாசியாக संकल्प में तलाक ஆகிவிடுகின்றீர்கள். देना सदा काल के உங்களுடைய राज्य में எண்ணங்களில் இவ்வாறு நீங்கள் तलाक ஈர்க்கப்படுவீர்கள் लेना है। என்றால் விவாகரத்து செய்வது என்று அர்த்தமாகும். कोई कोई உண்மையில் रुसते ही சொல்ல रहता வேண்டும் है। என்றால் रुसने को एक இவ்வாறு मनोरंजन மீண்டும் समझते மீண்டும் हैं। உங்களுடைய எண்ணங்களில் बार बार நீங்கள் साथी को விவாகரத்து रोक के செய்கின்றீர்கள் बातें என்றால் करते हैं। உங்களுடைய हम तो ऐसे ராஜாங்கத்திற்கான चलेंगे, பாக்கியத்தை हम அனைத்து तो यह காலத்திற்குமாக करेंगे ही, விவாகரத்து आपको भी செய்வதாகும். करना है, சிலர் आपने वायदा தன்னுடைய किया है, आपको அகங்காரத்தை लेकर ही जाना है। அஹ், सर्वशक्तिमान हो அகங்காரத்தை तो இவ்வாறு शक्ति दो, கூறுகிறார்கள். मदद देना நான் आपका எப்படி काम है, இந்த முறையிலேயே நான் लेकिन முன்னோக்கி मदद செல்வேன், लेना मेरा நிச்சயமாக काम है, நான் அவ்வாறு செய்து यहाँ விடுவேன் என்று याद கூறுகின்றீர்கள். नहीं रखते। एक कदम நீங்கள் मेरा இதை हजार நிச்சயமாக செய்ய कदम வேண்டும், साथी का ஏனென்றால் நீங்கள் சத்தியம் यह भूल जाते செய்திருக்கின்றீர்கள். हैं। உங்களோடு जो என்னை बातें साथी ने எடுத்து सुनाई செல்ல வேண்டும் என்று. वही எவ்வாறாயினும் बातें फिर साथी को ही நீங்கள் याद दिलाते உங்களுடைய हैं। கடமையை, तैयारों हो அதாவது आदम உதவியை எடுத்துக்கொள்ளும் அந்த स्मृति கடமையை की மறந்து अंगुली बार விடுகின்றீர்கள். बार खुद छोड़ देते நீங்கள் और फिर कहते आप उंगली क्यों नहीं पकड़ते हो। अच्छा, நீங்கள் தான் முதலில் ஒரு அடியை எடுத்து வைக்க स्मृति வேண்டும். சகவாசி அப்பொழுதுதான் 1000 அடியை எடுத்து வைக்க முடியும். நீங்கள் சகவாசிக்கு நினைவுபடுத்துகின்றீர்கள், ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை செய்யவில்லை. முரளி நாளை மீண்டும் தொடரும். क्योंकि जब हम सर्व आत्माओं को विशेषता को देखना மூதாதையர் பகிர்வு. நாம் அனைவருடைய விசேஷ தன்மைகளையும் பார்க்கும் பொழுது நம்முடைய புத்தியினுடைய ரேகை தெளிவாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். நாம் மற்றவர்களின் பலவீனங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய புத்தியின் சுத்தத்தை அது குறைத்து விடுகிறது. அதனால் எப்பொழுதெல்லாம் நாம் மற்றவர்களை பார்க்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் அவர்களை ஆன்மீக பார்வை கொண்டு பார்க்க வேண்டும் முதலில். இரண்டாவது, அவர்களுடைய விசேஷ தன்மையை நாம் பார்க்க வேண்டும். கடந்த முரளில கூட பாபா குறிப்பாக நம்முடைய குழந்தைகளினுடைய விசேஷ கவனத்தை மற்றவர்களின் விசேஷ தன்மைகளை பார்ப்பதில் ஈர்த்தார். பாபா தெரியும், நாம் எல்லாருடைய பலகீனங்களை பார்க்கிறோம் அப்படிங்கிறது பாபா அறிவார். ஆனா இப்பொழுது நாம் என்ன பண்ணணும்னா எல்லாருடைய விசேஷ தன்மைகளையும் நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பாபா நமக்கு சொல்வார், எந்த அளவு நீங்க இதை அதிகமாக பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க விசேஷ தன்மைகளை நீங்க கிரகிப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட ரத்தினங்கள் அப்படிங்கிறது எதிர்காலத்துல உங்களுடைய குடையில பதிக்கப்படும். நாம எல்லாருமே நம்முடைய கடைசி நேரத்திற்காக நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம கவனத்தை கொடுக்கணும். நம்முடைய பார்வை கடைசி நேரத்துல எப்படி இருக்கும்,
இப்ப நம்ம கடைசி நேரத்துல இருக்கோம். இப்ப நம்முடைய பார்வை எப்படி இருக்கு? நம்முடைய யோகமும் கூட நம்முடைய ஆன்மீக பார்வை எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் இருக்கு. நாம யோக சக்தியை மற்றவர்களுக்கு திருஷ்டியின் மூலம் கொடுக்க முடியும். நம்முடைய அன்பான பாபா நம்முடைய இதயத்தில் எப்படி வந்தார் அப்படின்னா, நமக்கு ஒரு திருஷ்டியை கொடுத்தார். முதல்ல நம்ம வந்த போது பழைய உலகத்துல இருந்து நாம வந்தோம். ஆனா எப்படி வந்தோம் அப்படின்னா, ஒரு ஆன்மீக திருஷ்டி, பாபாவினுடைய ஆன்மீக பார்வை மூலம்தான் நாம் எல்லாருமே பழைய உலகத்துல இருந்து இங்க வந்தோம். அதனால ஒரு செகண்ட்ல நம்மை அவருக்கு சொந்தமானவர்களாக ஆக்கிவிட்டார் பாபா. फरिश्ता झलक तुम्हारी, फरिश्ता झलक तुम्हारी, शिव पिता ने दी है तुमको, शिव पिता ने दी है तुमको, श्रीमत कितनी प्यारी, श्रीमत कितनी प्यारी। Om Shanti. Day 11. Now have the deep concern to become complete and karmatit, detached from any bondage. இப்பொழுது முழுமை மற்றும் கர்மாதீத் ஆகுவதற்கான ஆழ்ந்த அக்கறையுடன் செயல்படுங்கள். உங்கள் செயல்களின் எந்த ஒரு பந்தனத்திலிருந்தும் பற்றற்றவராக இருப்பது. இன்றைய இஷாரா, கர்மாதீத் ஆகுவதற்கு உங்கள் செயல்களின் எந்த ஒரு பந்தனத்திலிருந்தும் நீங்கள் எந்த அளவிற்கு பற்றற்றவராக ஆகி உள்ளீர்கள் என சோதியுங்கள். நீங்கள் உங்களின் லௌகீகம், அலௌகீகம் செயல்கள் மற்றும் உறவு முறைகளை பொறுத்தவரையில் எந்த அளவிற்கு சுயநல நோக்கத்தில் இருந்து விடுபட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் கர்ம கணக்குகளின் எந்த ஒரு ஆதிக்கத்திலிருந்தும், எந்த ஒரு வீணான சுபாவம் அல்லது சமஸ்காரத்தின் ஆதிக்கத்திலிருந்தும் விடுபடும் பொழுது உங்களால் கர்மாதி ஸ்திதியை அடைய முடியும். எந்த வகையான சேவையும் ஒன்று கூடலும் பாதகமான சூழ்நிலையும் உங்கள் ஆதியும் மேன்மையுமான ஸ்திதியிலிருந்து உங்களை தளம்பலடைய செய்யக்கூடாது. இந்த பந்தனத்தில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு இருப்பதே கர்மாதி ஸ்திதியை நெருங்கி வருவதாகும். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to ஓம் Vyakti Parivar. சாந்தி. Today's அவ்யக்தி day பரிவாருக்கு 11. உங்களை வரவேற்கின்றோம். Now இன்றைக்கு have நாள் deep 11. concern to become இப்பொழுது complete and karmatit,
Today's முழுமை topic, மற்றும் detach கர்மாத்தீத் from any அடைவதற்கான bondage ஆழமான of your அக்கறையை கொண்டிருங்கள். actions. Now we will listen to Mohini கர்ம Didi. பந்தனம் என்பதிலிருந்து விடுபட்டு இருங்கள். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Everyone is okay. ஓம் சாந்தி. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? That's good. Just to meet family, huh? Listen to Baba's Avyakti signal. பாபாவினுடைய And அவ்யக்த சிக்னலை especially வந்து when நாம we come to கேட்கிறோம். Baba, பாபா கிட்ட our aim நாம is to be வரும்போது complete and perfect. I hope everyone has that aim, right? So for that, it's important to have stage of being karmatit. நாம் கர்மாத்தி ஸ்திதியை அடைந்திருப்பது There is மிகவும் no bondage அவசியமாக of action. இருக்கிறது. ஏன்னா அப்போதான் வந்து So நமக்கு Baba எந்த கர்மத்தினுடைய பந்தனமும் perfected இல்லாமல் in இருக்க the முடியும். last moment. ஏன்னா பிரம்மா So பாபா it's not கடைசி that we நேரம் வரை renounce செயல்களை action செய்தார். or அதனால not நம்ம take காரியத்தை interest in செய்யாம whatever we இருக்கணும் have to do. அப்படிங்கிறது கிடையாது. No, we have to ஆனா fulfill நாம our நம்முடைய what is my assignment, what is my எனக்காக credit, என்ன and கொடுக்கப்பட்டிருக்கு until the ம், last day, last minute, கடைசி we will நிமிடம் do வரை some கடைசி நாள் action, வரை some நாம் activity. ஏதோ ஒரு It காரியத்தை could நாம் be செய்து through கொண்டுதான் intellect, இருப்போம். it could be through அது thoughts, புத்தியின் மூலம் it இருக்கலாம், could be எண்ணத்தின் through மூலம் words, இருக்கலாம், வார்த்தையின் and மூலம் also இருக்கலாம், actions. So செயல்களின் it's not we மூலமாகவும் have to இருக்கலாம். give up. No? அதனால நம்ம Some செயல்களை might செய்யறதை think, oh, that நிறுத்திடணும் we don't அப்படிங்கிறது want any கிடையாது. bondage. Huh? உம், நாம I don't என்ன want any பந்தனமும் duty. நமக்கு I வேண்டாம் don't want to அப்படின்னு do நம்ம any சொல்றோம். activity because அப்ப எந்த I have காரியமும் to நாம் be செய்ய free from வேண்டாம்னு the நினைக்கிறோம். ஏன்னா bondage நான் of வந்து action. ஃப்ரீயா இருக்கணும், We பந்தனத்துல have to இருந்து do ஃப்ரீயா action இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். because அப்படி கிடையாது. without நாம action, செயல்களை செய்யணும். ஏன்னா how will செயல்களை you do செய்யாம service? Huh? எப்படி வந்து நீங்க And சேவை then how you செய்வீங்க? will create your future அப்போ எப்படி உங்களுடைய or how you எதிர்காலத்தை will create உருவாக்கி your கொள்வீர்கள்? fortune. No? எப்படி உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கி கொள்வீர்கள்? So creating our fortune and future அதனால நம்முடைய is பாக்கியத்தையும் very, very important. எதிர்காலத்தையும் உருவாக்கி So கொள்வது that மிக means we மிக have to do அவசியமான action. முக்கியமான ஒன்று. அப்படின்னா நம்ம காரியத்தை But it's நிச்சயமா just செய்யணும். full of any particular action. ஆனா குறிப்பாக Like ஒரு sometimes செயலினுடைய you விஷயம் நம்மை ஈர்ப்பதாக want to say இருக்கக்கூடாது. சில something and நேரத்துல you know நீங்க வந்து that it's ஏதோ ஒண்ணு reaction. சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது So you try ரியாக்ஷன் to அப்படிங்கிறது stop, உங்களுக்கு but it தெரியுது. doesn't அப்போ நீங்க happen. என்ன பண்றீங்க? You நிறுத்தணும்னு say நினைக்கிறீங்க, ஆனா anything. நீங்க பேசாம இருக்க முடியல. And then you say, அப்போ oh, I really didn't want it to, but அப்ப நீங்க என்ன it's சொல்வீங்க? such a நான் இதை செய்யக்கூடாது, vibration. சொல்லக்கூடாதுன்னு And நினைச்சேன், that's ஆனா the நான் person's சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. the அப்போ இது same. ஏன் நடந்ததுன்னா உங்களுடைய So சமஸ்காரத்துல the நீங்க past சொல்றது karmas அப்படிங்கிறத வச்சிருக்கீங்க. and created அப்போ அந்த sanskars. பழைய And சமஸ்காரம் from அப்படிங்கிறதுல sanskars, ஒரு there are சமஸ்காரம் pressure on உருவாகுது. mind. சமஸ்காரத்தில And இருந்து you think, மனதுல ஒரு அழுத்தம் இருக்கு, ஒரு you குறிப்பிட்ட tell முறையில yourself, no, I don't சிந்திப்பதற்கு. want to உங்களுக்கே think. நீங்க சொல்லணும், நான் இந்த I முறையில don't want to சிந்திக்க speak வேண்டாம்னு the same. நினைக்கிறேன், But நான் you எப்படி end up doing it. பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க That's called சொல்வீங்க, ஆனா bondage of அப்படிதான் நீங்க action. நடந்துவீங்க. இது பந்தனம், So கர்மத்தினுடைய past you have பந்தனம். been doing. பழைய Sanskar முன்னாடியும் is இப்படிதான் formed. செஞ்சுக்கிட்டு இருந்தோம். And அதனால now சமஸ்காரம் sanskar in உருவாயிடுச்சு. present இப்ப is சமஸ்காரம் pushing you, நிகழ்காலத்துல உங்களை pushing you நிர்பந்தப்படுத்துது. to do things in the same way. அதே முறையில அந்த காரியத்தை Somewhere செய்யறதுக்கு we have to சமஸ்காரம் break உங்களுக்கு that அழுத்தம் pattern. கொடுக்குது. நாம வந்து இந்த பேட்டர்ன் திரும்பி திரும்பி One இப்படி of the நடக்கிறத important நாம method is நிறுத்தணும். create more அதற்கான ஒரு awareness. வழிமுறை என்னன்னா, நாம விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். My own original self, my என்னுடைய own ஆதியான eternal self, அனாதியான my சுயத்தினுடைய relationship அந்த with everyone, விழிப்புணர்வை நான் loving உருவாக்க வேண்டும். எல்லார்கிட்டையும் and என்னுடைய உறவு detached. முறை எப்படி இருக்கு? விடுபட்டு So இருக்கு, reminding பற்றற்றவராக ourselves or இருக்கா? simriti. நம்முடைய விழிப்புணர்வு எப்படி So இருக்கு either there அப்படிங்கறத is நம்ம பார்க்கணும். you go by habit or you go by simriti. அப்போ நீங்க விழிப்புணர்வுல போவீங்களா, இல்ல Simriti பழக்க should வழக்கத்தின் remain அடிப்படையில நடந்துப்பீங்களா? the habit. Otherwise we keep repeating same. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? திரும்ப திரும்ப அதையே தான் செஞ்சுட்டு So it இருக்கோம். says that detach from any நாம் bondage of your action. Bondage உங்களுடைய means எந்த பந்தனத்தினுடைய clearly எந்த ஒரு understand செயலினுடைய that you பந்தனத்திலிருந்து still நாம விடுபடணும். interested in doing something. அதை வந்து At least நீங்க I feel I புரிஞ்சுங்க don't want இருந்தீங்க to அப்படின்னா, keep using body என்ன to do seva of any kind, சேவை whether பெறத்துக்கு through எந்த thoughts, ஒரு words, or சேவை actions. பண்றதுக்கும் உடலை வந்து But பயன்படுத்த not நான் sit idly. விரும்பல. ஆனா அதற்காக நான் Remain வந்து in your activity and உட்கார்ந்துருக்கவே otherwise முடியாது சும்மாவே. gradually you will lose இல்லைன்னா நீங்க not என்ன only பண்ணுவீங்க? interest but power உங்களுடைய and
ஆர்வத்தை மட்டும் இழக்க towards மாட்டீங்க, ஆனா உங்களுடைய busy. But சக்திகளையும் that's not a இழந்துருவீங்க. bondage. அதனால நீங்க பிஸியா இருக்கணும். இது So we have பந்தனம் to கிடையாது. see the difference between நாம வித்தியாசத்தை relationship and பார்க்கணும். bondage. உறவு முறைக்கும் பந்தனத்திற்கும் உள்ள I have to வித்தியாசத்தை use நாம my பார்க்கணும். mind, relationship, நான் என்னுடைய my body, my all resources, என்னுடைய specially ரிசோர்சஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பயன்படுத்தணும். in order to become karmatit. கர்மாத்தீத் ஆகணும் அப்படின்னா Check to what extent you have become detached. எந்த Especially அளவிற்கு yesterday நீங்க when Baba said, பற்றற்றவராக detached from இருக்கிறீங்க the அப்படின்னு result of பாருங்க. the action. ஒரு விளைவின் Every day to காரியத்தினுடைய meditate, விளைவிலிருந்து நீங்க account. விடுபட்டு இருக்கணும். நான் இப்படி பண்ணேன், இப்படி ஆச்சு அப்படின்னு அப்படியே நம்முடைய So சிந்தனை become இருக்கக்கூடாது. detached from any bondage of your actions. To what உங்களுடைய இந்த extent காரியத்திலிருந்தும் have you become காரியத்தின் பந்தனத்திலிருந்தும் நீங்க விடுபட்டு selfish இருங்க. motives? எந்த அளவிற்கு நீங்க சுயநலத்திலிருந்து Selfishness. விடுபட்டு இருக்கிறீங்க. Selfish motives in regard to your lockic and alokik. உங்களுடைய லௌகீகம் மற்றும் அலௌகீக விஷயங்கள்ல And in எந்த actions அளவிற்கு and relationships. சுயநலம் இல்லாம இருக்கிறீங்க. உங்களுடைய செயல்கள் மற்றும் உறவு If முறைகள்ல your selfish motives in regard to your lockic and alokik, and in actions and relationships. உங்களுடைய Selfish motives. சுயநலம் இல்லாமல் இந்த 4 விஷயத்திலையும் நீங்க எப்படி இருக்கிறீங்க. Baba says, when you become free from any influence of karmic account, கர்ம கணக்கினுடைய எந்த the influence ஈர்ப்பு of karmic பாதிப்புல account, இருந்தும் நீங்க விடுபட்டு இருக்கின்றீர்களோ, and any wasteful nature or sanskars. எந்த வீணான How do we know about இயல்பு sanskars? அல்லது Sanskars are not visible, right? சமஸ்காரம் Or we don't know about விடுபடணும். அப்ப நமக்கு எப்படி sanskars, தெரியும் சமஸ்காரம்? invisible. ஏன்னா சமஸ்காரம் வெளிப்படையா தெரியாது Baba இல்லையா? says you will then இப்போ become, பாபா சொல்றார், அப்போ நீங்க you will then become and Baba says that then you are able to attain karmatit stage. No type of service கர்மாத்தீத் regarding ஸ்திதியை வந்து நீங்க அடையும் பொழுது எந்த விதமான சேவையாக no இருந்தாலும் type of service, gathering, அல்லது or ஒன்று adverse கூடல் situation அல்லது மோசமான should சூழ்நிலை make you எதுவுமே fluctuate. உங்களை உங்களை ஆட்டி அசைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. An elevated stage. உங்களுடைய மேன்மையான ஸ்திதியிலிருந்து உங்களை எதுவும் அசைப்பதாக To be free இருக்கக்கூடாது. from even this bondage is இந்த to become close பந்தனத்திலிருந்து to கூட karmatic நீங்கள் stage. விடுபட்டு இருப்பீர்கள் என்றால் கர்மாத்தி ஸ்திதிக்கு நெருக்கமாக இருப்பது என்று அர்த்தமாகும். Yeah. Read it again. No type of service, gathering, எந்த விதமான சேவை or அல்லது adverse ஒன்று situation கூடல் அல்லது should மோசமான make you சூழல் fluctuate. உங்களை Want பாதிப்பதாக to fluctuate to இருக்கக்கூடாது. your original and எதிலிருந்து elevated நாம் stage. மேல கீழே போகக்கூடாது அப்படின்னா Going நம்மளுடைய higher, ஆதியான அனாதியான these ஸ்திதி. obstacles come. சோ நம்ம மேல மேல போறோம், இந்த தடைகள் To வந்தவாறு be இருக்கு, free from ஆனா even நாம கீழே this வரக்கூடாது. bondage is to இந்த become விதமான close to பந்தனத்திலிருந்து the கூட நாம் karmatic விடுபடுவது என்றால் stage. கர்மாதி ஸ்திதிக்கு நெருக்கமாக வருவது என்று அர்த்தமாகும். It always happens when you want to have ascending stage. நீங்க மேல் நோக்கி போகணும் Then அப்படின்னு even நினைக்கிற little bit போது carelessness can make your கொஞ்ச அளவுல நீங்க கவனக்குறைவாக இருந்தா கூட கீழே வந்துருவீங்க Actually, இல்லையா? one should feel happy, full, ஒருத்தர் வந்து ரொம்ப சந்தோஷமாக that I am ascending. நான் மேல் நோக்கி Only போறேன் what அப்படின்னு we have to குஷியா do is pay இருக்கணும். attention. நாம அதுக்கு என்ன பண்ணணும்? கவனத்தை Sometimes we கொடுக்கணும். become careless. ஆனா சிலப்போ நாம And when we கவனக்குறைவா become careless, we ஆடையிடுவோம். start doing கவனக்குறைவா things which we ஆறப்போது know என்ன ஆகும்? are not of நமக்கு elevated stage. மேன்மையான ஸ்திதிக்குரிய செயல்கள் இல்லை அப்படிங்கறத But first we தெரிஞ்சும் have to நாம pay செய்வோம். attention.
to ஆனா your முதல்ல நீங்க thinking, உங்களுடைய சிந்தனைக்கு கவனத்தை கொடுக்கணும். remain elevated, மேன்மையான sending good மேல் wishes நோக்கி for போற everyone. ஸ்திதியில இருக்கணும். These are அனைவருக்காகவும் different நல்ல ஆசைகள் methods இருக்க வேண்டும். which Baba இதெல்லாம் gave வெவ்வேறு us. வழிமுறைகள் பாபா நமக்கு There is கொடுத்திருக்கிற constant வெவ்வேறு sending. வழிமுறைகள். அப்ப அதன் மூலம் தொடர்ந்தும் நாம் So மேல் I நோக்கி think that ஸ்திதியிலே போக முடியும். today I was feeling that as we move இன்றைக்கு on வந்து our என்னுடைய journey, உணர்வு என்னன்னா, நம்மளுடைய பயணத்துல நாம் மேல் நோக்கி we have செல்லும் to பொழுது, think முன்னோக்கி about செல்லும் our பொழுது final நாம் stage, நம்முடைய culminant journey, கடைசி and that ஸ்திதியை is பத்தி நாம Karmati state. சிந்திக்கணும். அதுதான் So how கர்மாத்தீத் important ஸ்திதி. it is அது எவ்வளவு முக்கியமானது. to have Karmati state. கர்மாத்தீத் ஸ்திதியை நாம் வச்சிருப்பது எவ்வளவு முக்கியமானது. I always think of Brahma Baba. Until last day, he took interest. கடைசி நாள் வரை He had to பிரம்மா decide பாபா about many things. பல விஷயங்களை And பற்றி he said in the முடிவெடுப்பதாக morning இருந்தது. காலையில பாபா சொன்னார், that read all the letters. I have to reply all the letters. எல்லா லெட்டர்ஸையும் நான் படிக்கணும், எல்லாத்துக்கும் when பதில் he was எழுதணும் doing அப்படின்னு it, சொன்னார். ஸோ பாபா அதை everyone was செஞ்சுட்டு இருந்த pleased போது while he is எல்லோரும் kind of winding up. ஏன் எல்லாத்தையும் வந்து பாபா Baba had this ஒரு book முடிவுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாரும் about the நினைச்சாங்க. state, angelic state. அப்போ பாபாவுடைய அவ்யக்த ஸ்திதி அப்படிங்கிறது ஒரு ஈர்ப்பை உண்டாக்கியது. Gave his அதனால்தான் hand to பாபா Dadi's hand. கையை வந்து தாதியுடைய And knew கையில that வச்சவாறு yajna will பாபா continue. பறந்து சென்று விட்டார். அப்ப யஜ்யம் தொடரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். And Baba became Avyakt. அப்போ பாபா Why I keep அவ்யக்தமானார். saying it that some ஏன் feel நான் வந்து இதை சொல்லிட்டு இருக்கேன் detachments, அப்படின்னா, not சில interested. பேர் வந்து விடுபட்டு இருப்பதுன்னா Life அக்கறை இல்லாம இருக்கிறது அப்படின்னு until நினைக்கிறாங்க. last ஆனா அப்படி minute இல்லை. of service. வாழ்க்கை அப்படிங்கிறது கடைசி நிமிடம் வரை இருக்கு இல்லையா? So if you detach yourself அதனால and நீங்க don't want உங்களை to get விடுவித்துக் involved கொண்டீங்க. and don't want எதுல to, வந்து நான் போக we have to வேண்டாம் அப்படின்னா participate. நம்ம எல்லாத்துலயுமே We have பார்ட்டிசிபேட் to be பண்ணணும், active. பங்கெடுக்கணும், We have to ஆக்டிவாக be together இருக்கணும். in gathering. ஒரு ஒன்று கூடல நாம எல்லாரும் Always சேர்ந்து led in இருக்கணும், service. சேவையில We should ஈடுபட்டு continue to do இருக்கணும். all this. That தொடர்ந்தும் is நாம் very, செய்ய very வேண்டியதை important. நாம செய்யணும். இது எல்லாமே வந்து ரொம்ப அவசியமானது, முக்கியமானது. ஓம் சாந்தி. खातिर हमारे दूर से चल के जो आप आए, खातिर हमारे दूर से चल के जो आप आए, स्वागत है दिल से आपका, स्वागत है दिल से आपका, तशरीफ आप लाए, स्वागत है दिल से आपका, तशरीफ आप लाए, खातिर हमारे दूर से। खुशियाँ बिखेर दी है यहाँ आपने तो आकर,